ஹலோ நேயர்களே, இப்போ இந்த மிளகாயெல்லாம் எதுக்கு கிள்ளி வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா? நான் இப்போ வரமிளகாய் உப்பு கறி செய்ய போகிறேன். சிக்கன் உப்பு கறி. இந்த விதையெல்லாம் எடுத்துருக்குறேன். இந்த விதை எதுக்கு நாங்கள் காம்பை கட் பண்ணிவிட்டு நறுக்கிட்டு முழு மிளகாயாக போடுவோம், அதான் சிக்கனுக்கு. ஆனால் அந்த விதை வயிற்று பரட்டி போட்டு நல்லா வேக வேக அதில் விதை வெளியில் வருது கிண்ட கிண்ட அப்படின்னா அது அல்சரை உண்டாக்குது. அதனால் விதை இல்லாமல் செய்யுங்கன்னு எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அதனால் இந்த மிளகாயை எல்லாம் பிச்சு வச்சுருக்கிறேன். அதனால் வரமிளகா உப்பு கறி முழுசாக இருக்குது காம்பை எடுத்துட்டு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுருக்கிறோம். இல்லைன்னா மற்றவங்க அந்த பாருங்கள், அதை எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இதை எடுத்து இப்படி உதறி தெளிவாக நம்ம எடுத்து போடணும். ஆமாம், எப்படி தான் பிச்சு பிச்சு போட்டாலும் அதுலேயும் விதை அடியில் ஒட்டி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போடுவோம். வாங்க செய்யலாம். 1 கிலோ உப்பு கறி சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு உப்பு கறிக்கு பட்டை 4 கிராம்பு, சோம்பு, சிம்மில் வச்சுட்டு செய்யணும். இந்த தெளிவாக இந்த மிளகாயெல்லாம் போடும். இதில் 1 2 போகும், இருந்தாலும் எடுத்துட்டோம் இந்த வர மிளகாயெல்லாம் ஊற்றினது. இந்த சிக்கனை நல்லா 1 கிலோ அலசி வச்சுருக்கிறோம். இப்போ அள்ளி போடுவோம். புளிஞ்சு அள்ளி வச்சுருக்கோம். இப்போ போட்டுட்டு இதை எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். இது நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுருள வந்த உடனே நம்ம கொஞ்சம் சீரகம் சோம்பு லைட்டாக மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூள் போட்டோம் தேவையான அளவு 1 கிலோ சிக்கனுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் வைப்பேன், தண்ணியெல்லாம் இல்லை, விரட்டின மாதிரி. அதனால் எண்ணெயில் அந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். இது நல்லா கிண்டிக்கிட்டு சிம்மில் வச்சு சுருள தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அப்புறம் அந்த மசாலாலாம் போட்டோன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் தானே, இந்த எண்ணெயில் இது வந்துடும், தண்ணி தேவையில்லை. பாருங்க, தண்ணியே ஊற்றலை, சிக்கன் அதில் போட்ட உப்பு மஞ்சத்தூளில் வேகிறது தான். இந்த வரமிளகா கிள்ளி போட்டிருக்கிறோம். வரமிளகா இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு கிள்ளி போட்ட மிளகா ஒரு 20 மிளகாய்க்கு போட்டிருப்போம். இப்போ இதில் புதுசாக அரைச்ச மிளகாத்தூள் அதோட ஆட் பண்ணிக்குவோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், சீரகம் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஜீரகம் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. பரட்டின மாதிரி இருக்கிறது தான், இது குழம்பு வைக்கிறது இல்லை.
சின்ன வெங்காயம் போடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. உப்பு மஞ்சள் போட்டு இது போட்டு சுத்தமாக தண்ணி ஊற்றவே இல்லை. இது வந்தோன்னே டேஸ்ட்டு. காரம் வேணுங்கிறவங்க இன்னும் நல்லா காரம் போட்டுக்கலாம். இது இப்போ சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் காரம் இருக்கும். கிராம்பு நான் போட்டிருக்கிறோம், அதில் காரம் இருக்கும். லைட்டாக மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். அதனால் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது இதில் வந்து தேங்காய் பல்லாக தேங்காயும் கீரி போடலாம். இது செட்டிநாட்டு உப்பு கறிங்கிறது சிக்கனில் வச்சுருக்கிறது. தேங்காய் கறி போட்டால் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆகும். ரெடி, உப்பு கறி ரெடி. வாங்க சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஜீரகம் சோம்புத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்க்கு பாதி மிளகாய், அதுக்கு பதில் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேரணும்ல. ஆமாம், வேறு மிளகுத்தூள் அது எதுவும் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நிறைய போடணும்.